மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழாவும் இந்த விழாவை ஒற்றுமையோடு உரையாடலை நடக்க வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார். அதன் பிரகாரம் விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் சந்தோஷமாக ஆடி பாடி வகுத்து சென்று இந்த விழாவை கொண்டாட வேண்டும். நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி மனிதரையும் தூங்க வைக்கும் நவராத்திரி சுபராத்திரி சிறப்பாக மணிமணி சூட்டு விழா நடக்க வேண்டும். என்னுடைய மகனுக்கு நான் பால் கொடுப்பது வழக்கம். என் மகளை பார்க்க வேண்டுமே. எங்க போயிருப்பா மட்டால் குமார் எங்கடா போயிட்டாங்க? மகேஸ்வரி ஆமாமா என்ன தாய் தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய அண்ணனை பற்றி தான் வார்த்தையா இருக்கு. எங்கள் இருவரை பத்தி தங்களுக்கு யோசனையா? ஆமா ஆமா சரிம்மா. என்ன இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கீங்க? என்ன மகிழ்ச்சி தெரியுமா? என்ன தாய்? நாளை காலை உனக்கு பிறந்த நாள் விழாவும் உன்னுடைய அண்ணனுக்கு மறுபடியும் சுட்டு விழாவும் நடக்க வேண்டும் என்று உன் தந்தை வளர்த்திருக்கிறார். இரண்டு விழாவும் ஒற்றுமையோடு ஒரே நிலையிலே நடக்க வேண்டும். இதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படியா? ஆமா சரிங்கம்மா. அதெல்லாம் போகட்டும். உங்களுடைய கருத்துல என்ன? பால் கொண்டு வந்திருக்கு. யாருக்கு? அண்ணனுக்கு. நீங்களா கொடுக்க போறீங்க? நீங்க பாருங்கம்மா, அரண்மனைக்கு வேலைகள்லாம் செஞ்சு உங்களோட உடல் அரிச்சா இருக்கும். அதனால அரண்மனைக்கு சென்று நீங்க போய் விடுங்க. இன்று அண்ணனுக்கு பால் கொடுக்கிறேன். ஓ இன்று ஒரு நாள் மட்டும் ஒரு அண்ணனுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்றேன். ஆமாம்மா மகேஸ்வரி தவறாமல் அண்ணனுக்கு கொடுக்கணும். வரணும் போறேன். சரிங்கம்மா. இப்பொழுது என்னுடைய தாய் விருத்தவண்ணன் அண்ணனை தேடி கண்டுபிடித்து தவறாமல் இந்த பாலை கொடுக்க வேண்டும். இந்நாட்டு இளவரசருக்கு மணிமுடி சூட்டு விழா நடக்க போகிறது. இந்த மணிமுடி சூட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி பால் எடுத்து செல்வது வழக்கம். இன்று மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எடுத்துக்க பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். யாராவது வருகிறாங்க? அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துவிட்டேன். அண்ணனை கடவுளகி அண்ணா எங்க இருக்கிறீங்க? நாளை எனக்கு மறுமணம் சுட்டு விழா. என் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வரலாம். இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. ஆஹா, நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு என் அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டுமே. அப்பா அண்ணா தங்கா, ஆமா அண்ணா உங்களை எங்கெல்லாம் தேடி பக்கத்து எங்க நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து வரமா? என்னம்மா காரணம்? அண்ணா பிறந்தநாள் வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு மறுபடி சுட்டு விழா. எனக்கு பிறந்தநாள் விழா. ஆமாம்மா. இதை இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கின்றார். அது மட்டுமா விழா ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம்மா. அண்ணா அன்னை தினமும் யாருடைய கருத்தினால் நீங்க பால் அருந்துறீங்க? அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வழக்கம். இன்று உன்னுடைய தங்கச்சி தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தவறாமல் குடிக்க வேண்டும். நீ அம்மா கொண்டு வந்து அனுதினமும் பால் கொடுப்பது யார்? அன்னை தானே. அவளுக்கு எதுவும் இல்லாம நீ அம்மா கொண்டு வந்து இங்க பாருங்கண்ணா, அம்மா கொடுத்தாதான் நீங்க பால் குடிப்பீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல. அன்னை கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, பாலை நான் குடிக்க வேண்டும் அவ்வளவுதானே. அகத்த குடுமா தங்கா, பால் குடிக்க வேண்டும். ஐயோ தங்கா, நான் மறந்தே போய்விட்டோமா. என்ன நாளை மணிமுடி சுட்டு வந்த மகிழ்ச்சியால் காலையில இருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. அதனால சீக்கிரம் குளிச்சு வந்து இங்க வந்துடுறேன். நாடே விழாக்கோலம் போட்டு விட்டது. மாவிளை தோரணம் மகர விளக்குகள் வான வேடிக்கை தாத்தாவிட விளை கொண்டிருக்கிறது. விழுந்தாளுடைய அண்ணனுக்கோ மணிமுடி சுட்டு விழா, உனக்கோ பிறந்தநாள் விழா. தனிமையில் என்னமா செய்யற? அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன். அண்ணன் காலையில இருந்து குளிக்கலையா, பல்குட தைக்கவில்லையா, அதனால குளிச்சுட்டு வந்து பிறகு அண்ணன் பால் அறுத்துன்னு சொல்லிருக்கிறாரு. அண்ணனுக்காக காத்துக்கிட்டு அம்மா, நானும் அந்த நாட்டை வளம் வந்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு தாக விழா அதிகமா இருக்கு. அந்த பாலை குடும்பம் கொடுக்கப்பா. இது அண்ணனுக்காக கொண்டு வந்து தர முடியாது. பெற்றெடுத்த தந்தை கேட்கிற பாலை குடும்பம் தர முடியாது, கொடுக்க முடியாது. நீ என்ன கொடுக்குது? விடுவா பால. நீ கொடுத்த பாலை குடித்த உடனே உன்னுடைய நெஞ்சமே வெடித்து விடுவாரு. மகேஸ்வரி, மகேஸ்வரி, மகேஸ்வரி. கண்ணீரை காணாமல் நீ வாழ்ந்ததுமில்லை. அவர்கள் கண்மூடி தலையணவி சாய்ந்ததுமில்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. அப்பா அன்பான உறவே, இது ஆகாத வரவே, ஏன் இந்த பிரிவு? இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவே, அன்பான உறவே, இது ஆகாத வரவே, ஏன் இந்த பிரிவு? இறைவனின் முடிவு, இறைவனின் முடிவு. அன்பான உறவே. அப்பா அன்பான உறவு ஆகாத பிரிவு, ஏன் இந்த முடிவு? இறைவனின்
இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு அன்பான உறவு ஆகாத பிரிவு ஏன் இந்த முடிவு இறைவனின் தீர்ப்பு அது இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு போய் வாழ வேண்டுமா? எப்படி ஐயா வாழ்வது? இந்த பாவி முட்டே வந்தால் சென்ற காரியம் நிறைவேறாமல் போய்விட்டது என்று என்னை பற்றி பல பேர் பேசுவார்களே, அந்த சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இந்த பாவி நான் எப்படி ஐயா வாழ்வது? அத்தா, நீங்கள் உழைத்து விட்டு வார்த்தை நான் நினைக்குவதெல்லாம் என் மனைக்கு வேதனையாக இருக்கிறது அத்தா. இன்னொரு கைகளிலே அது என்னை மறந்தாயோ ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிர்